ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்ம மத்தியில் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. எது துணை முதல்வரா, கேபினட் எக்ஸ்பென்ஷன் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் விசிகே வந்து தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து பல விஷயங்களை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து இன்றைய நிலைமையில் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்த்திங்கன்னா அது வந்து விசிகே தான். அதாவது தொடர்ந்து இப்போ எலெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் வளர்ந்துள்ளார்கள். அப்போ அடுத்தபடியாக ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் வந்து ஜாக்கிங் ஃபார் பொசிஷன் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் நான் வந்து அவர்களுடைய அந்த என்டையர் விஷயங்களை வந்து பார்க்கிறேன். இப்போ இதில் வந்து இப்போ ஒரு அர்ஜுன் பேசுகிறாருன்னா அவருக்கு ஒரு பர்சனல் விஷயமும் இருக்கிறது, அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டும் இருக்கிறது. அப்போ அந்த பர்சனல் விஷயத்தை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொலிட்டிக்கல் பாயிண்ட் வந்து அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த பொலிட்டிக்கல் பாயிண்டில் இவ்வளோதான், ஒரு தலித் வந்து ஆகக்கூடாதா என்ற அந்த கேள்விக்கு வந்து நாம் பதில் அளித்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இல்லை, இதில் எங்கே வருதுன்னா, இப்போ துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டில் ஒரு தலித் வரணும் அப்படின்னா முதலமைச்சராகவே ஒரு தலித் வரலாம்ல. தாராளமாக முதலமைச்சராக ஒரு தலித் வரலான்னு பேசலாம். திமுகவில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர், தமிழ்நாட்டோட 2 பெரும் சமூகங்கள் அப்படின்னு எடுத்தால் ஒரு வன்னியர், இன்னொருத்தர் ஆதி திராவிடர், அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர்களாக வரணும் அப்படின்னு பேசினா சமூக நீதி. ஆமாம், நிச்சயமாக. நீங்கள் 4 எம்எல்ஏ இருக்குது, ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லைன்னா தான் கூட்டணி ஆட்சியை நோக்கி ஒரு கட்சி நகரும். பெரும்பான்மை இருக்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது, அது உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கும்போது ஏன் துணை முதலமைச்சர் தரலன்னா அது என்ன லாஜிக் சார்? அது எனக்கு இதில் ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் நபர், திமுக இருக்கிற ஒரு சீனியர் நபர் வந்து இன்னைக்கு கேபினெட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா, ஒரு தலித் வந்து கேபினெட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீனியர் பொசிஷன் கிடைக்க போகுது. அத்தோடு இந்த கம்ப்ளீட் டிஸ்கஷனே நின்றுவிடும். அந்த சீனியர் மெம்பர் என்னை பொறுத்தளவில் ஆராசா உள்ள வந்தாருன்னா இவர்களால் ஒன்றும் இவர்களால் பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கிறாரு, ஒரு மூத்த எம்பி. அவர் இப்போ நிறைய ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கார், வக்ஃப் கமிட்டியில் இருக்கிறாரு. நான் அதை எம்பி ஆக்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு 180 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவரை கொண்டு வந்து அசம்பிளியில் எம்எல்ஏ ஆக்குறதுனா என்ன லாஜிக் அது? இல்லை, என்னை பொறுத்தளவில் இப்படி இப்போ அவர் ஆராசாவை நான் ஒரு வாதத்துக்கு கேட்குறேன். ஆராசாவை விட சீனியர் சிவி கணேசன் அவரோட சீனியர், அவர் கேபினெட்ல தானே இருக்கிறாரு. இல்லை, என்னை பொறுத்தளவில் கோவிசெலியா ஏறத்தாழ சமகாலத்து எம்எல்ஏ, அவர் கொறடாவா தான் இருக்கிறாரு. இல்லை, அவர் ஆராசா மந்திரி எம்எல்ஏ எம்பி ஆகும்போது எம்பி ஆனவர் கிருஷ்ணசாமி, அவர் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இதில் என்ன இருக்கு? இல்லை, என்னை பொறுத்தளவில் வந்து ஆராசனுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் சொன்ன இந்த யாருக்குமே கிடையாது. சிவி கணேசன் நண்பர் தான், நிச்சயமாக பலகாலமாக இருந்திருக்கிறார். அவர் 2006 மினிஸ்ட்ரியில் மந்திரியாக இருந்த நபர் தான். அப்போது அதெல்லாம் கடந்து என்னை பொறுத்தளவில் இவ்வளோதான். இந்த அளவுக்கு சீனியரான ஒரு நபர் வந்து அங்கே வச்சாங்க. இப்போ பிரச்சனை இவ்வளோ வந்து ஆராசா மந்திரி ஆகிறதுக்காக தான் ஆதவ அர்ஜுன் பேசுகிறாரா? விசிகே திருமாவளவன்லாம் இப்போ இதில் இஷ்யூ இல்லையா? இது நீங்கள் அவர் பேசுறதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியலன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்க பேசுறதுக்கு ஒரு என்ன அர்த்தம்னு புரியறதுக்கே இன்னொரு வாரம் ஆகும் போல் இருக்க. என்ன இந்த பிரச்சனையை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தொடர்ந்து வந்து தலித்துகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், தலித்துகளுக்கு திமுக அரசு வந்து நீதி வழங்கவில்லை, இந்த மாதிரி பேச்சுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எதிர்வினை ஆற்றுவர்கள் வந்து திமுக தரப்புல இருந்து ஆராசை தான் செய்து கொண்டிருக்கிறார், அப்பப்போ செய்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு ப்ராமினன்ட் நபரை வந்து நாம இழக்க வேண்டிய அவசியம். ஆட்சியில சீஃப் செக்ரட்டரி தலித்து, சிட்டி கமிஷனர் தலித்து, சிஎம் உடைய நீங்க பல இதில் அதுக்கு முன்னாடி ஹோம் செக்ரட்டரி, நீங்க அதிகார அடுக்குகள் எடுத்துக்கிட்டா பல வகைகளில் தலித்துகள் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆணையம் அப்படின்ற ஒன்று முதலமைச்சர் வந்த பிறகு உருவானது. எஸ்சி எஸ்டி நலத்துக்கான திட்டங்கள் அப்படின்ற ஒன்று ஏராளமாக போடப்பட்டிருக்கு. இப்போ பிரச்சனை அதுவா, இல்லை விசிகேல இருக்கிற ஒரு தலைவருக்கு பதவி வேணுன்றதா, இல்லை அதை வச்சு வேற ஏதேனும் பொலிட்டிக்கல் ஒரு ரீஅலைன்மெண்ட்டுக்கான நகர்வு இருக்கா? இல்லை, இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து திமுகவில் ஒரு ப்ராமினன்ட் ஃபேஸ், அதாவது பேசக்கூடிய ஒரு முகம் வந்து மந்திரியாக இல்லை என்ற அந்த தலித் ஒரு மந்திரியாக இல்லை என்று இருக்குது. ரெண்டாவதாக விசிகா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு கால்குலேஷனாக இல்லை என்ற ஒரு ஸ்கேலாக இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். அதற்கு அர்ஜுனுடைய அந்த பர்சனல் விஷயங்களை பேச வேண்டாம் என்று மறுபடியும் குறிப்பிட்டு கொண்டு இது கூறுறேன். அதாவது இன்னைக்கு இருக்கின்ற விசிகா வந்து நாளைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி வருமே ஆனால் நிச்சயமாக அதில் வந்து ஒரு மந்திரி சபையில் இடம் பிடிக்கக்கூடிய இடத்திலோ இல்லை என்றால் முதல்வராகக்கூடிய இடத்திலோ இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதில் மாற்றுக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு வரையிலும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது நம்ம போன்ற பலருக்கு விவாதித்த விஷயமும் இதுவும் என்னன்னா, ஒன்றிய அரசில் ஒரு பெரும்பான்மை வராது. மோடி அரசு வந்து இன்னைக்கு பெரும்பான்மை இல்லை, கூட்டணி அரசு, ஜேடியு இருக்குது, டிடிபி இருக்குது, தேவகவுடா மகனுக்கு மந்திரி கொடுத்துருக்காங்க, ஜித்தன் ராம் மஞ்சி மந்திரி,
சிவசேனாவில் மந்திரி இருக்காங்க. மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணி. காங்கிரஸ் அப்படி ஒரு மெஜாரிட்டி இல்லை என்றால் அந்த அமைச்சரவையில் விசிகாவும் இடம்பெறக்கூடும். ஒரு சீனியர் லீடர்ன்ற முறையில் திருமாவளவன் அவர்களை ஒரு யூனியன் மினிஸ்டர் அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து பொலிட்டிக்கலாக இருந்தது. சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கிளியர் மெஜாரிட்டி ஒரு கட்சிக்கு இருக்குது. நீங்கள் கூட்டணி கட்சி. இதில் அந்த இஷ்யூ எங்கே இருந்து வருது? சரி, இந்த பேச்சை மட்டும் விட்டுவிட்டு திருமாவளவனுடைய மௌனத்தை பற்றி பேசலாம். அதில் தான் எனக்கு இந்த விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் அதுதான் வருது. என்னை பொறுத்தளவில் திருமாவளவனுடைய மௌனம் என்பது அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதற்கான ஒரு ரெக்கக்னிஷன், அங்கீகாரம் வந்து ஒரு திமுக பக்கம் இருந்தோ இல்லை என்றால் கூட்டணி கட்சிகள் பக்கம் இருந்தோ வரவில்லை என்று ஒரு ஆதங்கம் இருக்கிறதாகத்தான் நான் உணர்கிறேன். விசிகே மாநாட்டுக்கு முதலமைச்சர் போனார். அந்த மாநாட்டில் திருமாவளவன் அவர்களை உயர்த்தி பேசினார். அவருடைய தொகுதி தேர்தல் மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. திரு உதயநிதி போய் அதே மாதிரி திருமாவளவன் அவர்களை சகோதரர்னு உயர்த்தி பேசியிருக்கிறார். எந்த இடத்துலையும் எந்த சீனியர் லீடர், டிஎம்கேயில் இருக்கிற எந்த சீனியர் லீடரும் திருமாவளவன் அவர்களை நேசிக்க தான் செஞ்சுருக்காங்களே தவிர யாரும் பொதுவெளியில் சிறு விமர்சனத்தை கூட யாரும் முன்வைக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போ வளர்ந்துருச்சு அப்படின்றதுக்கு என்ன அளவுகள்? ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆமாம், 8 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி விசிகே வாங்கின ஓட்டு less than 1%, 0.7%. அடுத்து ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க, சட்டமன்ற 4 பேர் ஜெயிக்கிறாங்க. அதே கூட்டணி தொடருது, அது கொகசிவாக இருக்குது. சொந்த சின்னத்தில் 2 எம்பி ஜெயிக்கிறாங்க. இது ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒன்று தானே. அது ஒரு கட்சிக்கு மட்டும் வளர்ச்சி. சிபிஐ சிபிஎம்லாம் குறைஞ்சிருச்சு, காங்கிரஸ் குறைஞ்சிருச்சு, திமுக குறைஞ்சிருச்சு அப்படிலாம் பார்க்க முடியுமா? இன்னும் ஒரு கோயலிஷனில் எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. இந்த கணக்குகள் எல்லாமே வந்து போன தேர்தலில் தான் வருகிறது. 2024 தேர்தலில் இருந்து அதனுடைய நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக விசிகே வளர்ந்திருக்கிறது, காங்கிரஸ் திமுகவினுடைய தோளிலேறி வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதை தாண்டி வந்து கம்யூனிஸ்டுகளோ இல்லை என்றால் மதிமுக வந்து அவர்கள் ஒன்றோ இருந்த இடத்திலே தான் இருக்கிறார்கள், இல்லை என்றால் கீழே போயிருக்கிறார்கள்ன்றதான் நமக்கு தெரிய வருகிறது. அப்போ அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து இந்த கட்சிகள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாலே நாம் வந்து முந்திக்கொள்ளலாம். சரி, அதற்கு வந்து இப்போ நீங்கள் வந்து வளர்ந்துட்டீங்க, அடுத்த அதில் வந்து அதிகமான இடத்துல வரணும். ஆமாம், அப்படின்னா இப்போ ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த கூட்டணி பெரும்பான்மை பெறாது, இந்த கூட்டணி ஜெயிக்காது, அல்லது தனி பெரும்பான்மை பெறாது அப்படின்னு பேசினா அது கூட்டணிக்கு வலு சேர்க்கிற பேச்சா? அதை ஏன் திருமாவளவன் பேச மாட்டுறாரு, கண்டிக்க மாட்டுறாரு? டிஸ்டன்ஸ், அது அவருடைய சொந்த கருத்துன்னு கூட சொல்ல அவர் தயாரா இல்லையே. ஆமாம், அதுதான் திருமாவளவனுடைய மனுவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற சீட்ல இருந்து அதிகமாக இப்போ இதே கூட்டணி வந்து 2026 போச்சுன்னா நிச்சயமாக 2021 வந்து அதே சீட்டுகள் தான் எல்லாருக்கும் வரும் என்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.